வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எல்லோருக்கும் எல்லா வளமும் கிடைக்க அருள் புரிவாயாக. பொதுவாகவே கும்பம் ராசியில் பிறந்தவர்கள் இயற்கையிலேயே தனித்துவமான சிந்தனையும் வித்தியாசமான வாழ்க்கை முறையும் கொண்டவர்கள். மற்றவர்கள் சாதாரணமாக பார்க்கும் விஷயங்களுக்குள் கூட புதிய கருத்துக்களையும் புதிய பாதைகளையும் கண்டுபிடிக்கும் திறமை இவர்களுக்குள் இருக்கும். மேலும் இவர்களின் மனம் மிகவும் விசாலமானது. மனிதர்களை மதிக்கும் மனப்பான்மை, சமத்துவ எண்ணம், மனிதநேயம் போன்ற உயர்ந்த குணங்கள் இவர்களிடம் இயல்பாகவே காணப்படும். கும்பம் ராசிக்காரர்கள் எங்கு இருந்தாலும் தங்கள் தனித்துவமான ஆளுமையால் அனைவரையும் ஈர்க்கும் சக்தி உடையவர்கள். அவர்களுடன் சில நிமிடங்கள் பேசினாலே அவர்கள் எவ்வளவு ஆழமான சிந்தனை உடையவர்கள் என்பதை மற்றவர்கள் உணர்ந்து விடுவார்கள். மேலும் இந்த ராசிக்காரர்கள் பல நேரங்களில் சாதாரண மனிதர்களைப் போல இல்லாமல் கொஞ்சம் முன்னேறிய சிந்தனையுடன் இருப்பார்கள். காலத்தை விட முன்னதாக யோசிக்கும் திறன் இவர்களுக்குள் இருக்கும் என்று கூட சொல்லலாம். வாழ்க்கையில் பெரிய இலக்குகளை வைத்துக்கொண்டு அதை பெறுவதற்காக அமைதியாக உழைப்பது இவர்களின் தனி சிறப்பு. பலருக்கும் தெரியாமல் பின்னால் இருந்து பெரிய வெற்றிகளை உருவாக்கும் திறமை இவர்களுக்கு உண்டு. இதனால் பல சமயங்களில் கும்பம் ராசிக்காரர்கள் சாதாரணமாக தோன்றினாலும் அவர்களின் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் திடீரென நிகழ்ந்து அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும். கும்பம் ராசிக்காரர்களின் மனதளவு மிகவும் பெரியது. நண்பர்கள், உறவினர்கள், சமூகத்தில் உள்ளவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்குள் அதிகமாக இருக்கும். ஒருவர் கஷ்டத்தில் இருந்தால் அதை பார்த்து அமைதியாக இருக்க முடியாது. ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்ற உணர்ச்சி உடனே வரும். இதனால் பலர் இவர்களை நல்ல நண்பராகவும் நம்பிக்கைக்குரிய மனிதராகவும் கருதுவார்கள். ஆனால் சில நேரங்களில் இவர்களின் மனம் அதிகமாக உணர்ச்சி வசப்படுவதால் மற்றவர்கள் அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் விடுவார்கள். வாழ்க்கையில் கும்பம் ராசிக்காரர்கள் பெரும்பாலும் சுதந்திரத்தை விரும்புவார்கள். யாருடைய கட்டுப்பாட்டிலும் வாழ்வதை அவர்கள் விரும்ப மாட்டார்கள். தங்கள் சிந்தனைப்படி வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதே இவர்களின் முக்கியமான விருப்பம். இதனால் வேலை, தொழில், வாழ்க்கை முறைகள் எல்லாவற்றிலும் புதுமையான பாதைகளை தேர்ந்தெடுப்பார்கள். ஒரே மாதிரியான வாழ்க்கை இவர்களுக்குள் பிடிக்காது. மாற்றங்கள், புதிய அனுபவங்கள், புதிய சவால்கள் ஆகியவற்றை சந்திக்க விரும்புவார்கள். பண விஷயத்தில் கும்பம் ராசிக்காரர்கள் மிகவும் புத்திசாலித்தனமாக செயல்படுவார்கள். ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் சிரமங்கள் இருந்தாலும் வாழ்க்கையின் நடுப்பகுதியிலிருந்து அவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பல நேரங்களில் எதிர்பாராத வாய்ப்புகள் இவர்களிடம் வந்து சேரும். அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டால் இவர்களின் வாழ்க்கையில் பெரிய அளவில் பணமும் புகழும் சேரும். குறிப்பாக தொழில்நுட்பம், ஆராய்ச்சி, கல்வி, கலை, சமூக சேவை போன்ற துறைகளில் இவர்களுக்கு சிறந்த முன்னேற்றம் கிடைக்கும். கும்பம் ராசிக்காரர்களின் காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கையும் வித்தியாசமானதாகவே இருக்கும். அவர்கள் ஒருவரை காதலித்தால் உண்மையான மனதுடன் காதலிப்பார்கள். ஆனால் அவர்களுக்குள் புரிந்து கொள்ளக்கூடிய துணை கிடைத்தால் மட்டுமே அந்த உறவு மிகவும் நீண்ட காலம் நிலைக்கும். இவர்களின் சிந்தனை ஆழமானதாய் இருப்பதால் சாதாரணமான மனநிலையுடையவர்கள் அவர்களை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாமல் போகலாம். இதனால் சில சமயங்களில் இவர்களின் காதல் வாழ்க்கையில் தாமதம் அல்லது மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. ஆரோக்கியம் குறித்து பார்க்கும்போது கும்பராசிக்காரர்கள் பொதுவாக நல்ல உடல் அமைப்பை கொண்டவர்களாக இருப்பார்கள். ஆனால் அதிகமாக யோசிக்கும் பழக்கம் இருப்பதால் மன அழுத்தம் சில நேரங்களில் அவர்களை பாதிக்கலாம். இதனால் ஓய்வு, உடற்பயிற்சி, நல்ல உணவு பழக்கம் ஆகியவற்றை கவனித்தால் அவர்கள் நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழ முடியும். குறிப்பாக மன அமைதியை பேணுவது இவர்களுக்கு மிகவும் முக்கியமானது. ஆன்மீக உணர்வும் கும்பராசிக்காரர்களிடம் பல நேரங்களில் காணப்படும். வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் அவர்கள் ஆன்மீக விஷயங்களில் ஆர்வம் கொள்ள தொடங்குவார்கள். யாருக்கும் தெரியாமல் அமைதியாக தியானம், பிரார்த்தனை போன்றவற்றை செய்து மன அமைதியை பெற முயற்சிப்பார்கள். இந்த ஆன்மீக சிந்தனை அவர்களின் வாழ்க்கையை மேலும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். மொத்தத்தில் பார்க்கும்போது கும்பராசிக்காரர்கள் மிகவும் தனித்துவமான ஆளுமை கொண்டவர்கள். அவர்கள் வாழ்க்கையில் பல சவால்களை சந்தித்தாலும் அந்த அனுபவங்களே அவர்களை பெரிய மனிதர்களாக மாற்றும். உலகத்திற்கு புதிய சிந்தனைகள், புதிய மாற்றங்கள் கொண்டு வரக்கூடிய சக்தி இவர்களிடம் இருக்கிறது என்று கூட சொல்லலாம். இதனால் கும்பம் ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் திறமையை நம்பி தொடர்ந்து முயற்சி செய்தால் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை அடைய முடியும். அது மட்டுமில்லாமல் கும்பராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன அழுத்தம் தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். வயிறு தொடர்பான பிரச்சனைகளில் அக்கறை செலுத்துவதும் நல்லது. பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் கவனம் தேவை. தினந்தோறும் ஆயில் ஃபில்லிங் செய்வது நன்மைகளை தரும். குறிப்பாக பெண்கள் தினந்தோறும் நல்லெண்ணெயில் குளிப்பது நன்மைகளை தரும். வார்த்தைகளில் மிகுந்த கவனமாக இருப்பதும் நல்லது. சொத்துக்கள் கிடைக்கும் யோகங்கள் உண்டாகும். சுகபோகமான வாழ்க்கை கிடைக்கும், கௌரவங்கள் ஏற்படும். அனுகூலமான காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் ஏதோ ஒரு மன அழுத்தம் இருந்து கொண்டே இருக்கும். ஏதாவது ஒன்றை யோசித்து கொண்டே இருப்பீர்கள். பெரிய அளவில் லாபங்கள் கிடைக்கும். தங்கம், வெள்ளி போன்றவற்றை வாங்கி குவிப்பீர்கள். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகளவில் ஆதாயங்கள் ஏற்படும். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் மாறும்.
கடல் கடந்த உத்தியோகம், வியாபாரம், தொழில், படிப்பில் இருப்பவர்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். யாரிடத்திலும் கோபமாக பேசுவதை தவிர்ப்பதும் நல்லது. அந்த நாட்டின் சட்ட திட்டங்களை மீறி பேசாமல் இருப்பதும் நல்லது. எல்லா விஷயங்களிலும் ஏற்றங்கள் ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றங்கள் உண்டாகும். நீண்ட நாட்களாக பார்க்க முடியாதவர்களை இப்போது பார்க்கக்கூடிய யோகங்கள் உண்டாகும். எடுத்த காரியத்தில் ஜெயங்கள் ஏற்படும். தொட்டது துலங்கக்கூடிய நல்ல காலகட்டம். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கடன்களை அடைக்கும் முயற்சிகளில் வெற்றி பெறும் யோகங்கள் உண்டாகும். இருந்தாலும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் யோசித்து நிதானமாகவும் பொறுமையாகவும் செயல்படுவது நல்லது. கோபத்தையும் வாக்குவாதத்தையும் தவிர்ப்பதும் நல்லது. வார்த்தைகளை யாரிடம் பேசினாலும் பார்த்து பயன்படுத்துவதும் நன்மைகளை தரும். இல்லை என்றால் தேவையில்லாத சிக்கல்களை சிக்கும் வாய்ப்புகள் உள்ளது. ராகு வழிபாடு, துர்க்கை வழிபாடு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் கும்ப ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியின் கடைசி காலகட்டமான பாத சனி, அதாவது குடும்ப சனி நீடித்தால் கூட குரு வக்கர பயிற்சி முடிவடைந்து நேராக சஞ்சரிப்பது, இரண்டாவது வீட்டில் சுக்கிரன் உச்சமாகி சஞ்சரிப்பது ஆகியவை குடும்பத்தில் இணக்கமான சூழலை ஏற்படுத்தும். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். திருமணம் பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியும். தடைப்பட்ட திருமணம் கைகூடும். பெற்றோர்கள் சம்மதத்துடன் காதல் திருமணம் செய்யவும் வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. கும்பராசிக்காரர்களுக்கு கடந்த சில வாரங்களாகவே தடைப்பட்ட வாய்ப்புகள், ஒப்பந்தங்கள் மற்றும் வேலையில் நெருக்கடிகள் உள்ளிட்ட அனைத்துமே மாறி உத்தியோகம் மற்றும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கும். குறிப்பாக புதிய திட்டங்கள் மற்றும் ஒப்பந்தங்கள் கிடைக்கும். வருமானங்கள் அதிகரிக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு பெரிய லாபம் காத்திருக்கிறது. உத்தியோகம் சம்பந்தப்பட்ட குழப்பங்கள் விலகி சரியான முடிவை எடுப்பீர்கள். இடமாற்றம் மற்றும் வேலை மாற்றம் ஆகியவையும் சாத்தியமாகும். கும்பராசிக்காரர்களுக்கு வருமானத்தில் இருந்த தடைகள் விலகி வருமானங்கள் அதிகரிக்கும். தனிப்பட்ட வருமானம் மட்டுமில்லாமல் குடும்பத்தாரின் வருமானமும் ஒட்டுமொத்த குடும்பத்தின் பொருளாதார மேம்பாடும். நீண்ட காலம் வராமல் இருந்த தொகை வசூலாகும். கொடுத்த கடன் திரும்ப கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல்கள், இந்த சிக்கல்கள் அனைத்துமே நீங்கும். கும்பராசிக்கு இந்த மாதம் பல வகையில் சாதகமாக இருக்கின்றது. இந்த மாதத்தின் முதல் பாதி வரை ராசியிலேயே ராகு செவ்வாய் இருப்பதால் எதிலும் அவசரப்படாமல் நிதானமாக இருக்க வேண்டும். நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் காலம் என்பதால் அவசரப்படாமல் நன்றாக சிந்தித்து குடும்பத்தினருடன் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும். அதிலும் முக்கியமாக கும்பராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே 4 கிரகங்கள் கூடியிருக்கின்றன. பஞ்சமாதிபதியான புதன் ராசியில் மாதம் முழுவதும் குருவின் பார்வையில் இருக்கிறார். 5ம் 10க்கும் உடைய புதனும் செவ்வாயும் மாதம் முழுவதும் ராசியிலேயே குருவின் பார்வையில் இருக்கின்றனர். கடந்த காலத்தில் தொழில் துறையில் சாதிக்க முடியாமல் இருந்த கும்பராசியினருக்கு வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் நீங்கள் நினைத்தது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய சிறப்பான மாதமாக இருக்கும். பொதுவாக கும்பராசியினர் எதையும் யோசித்து நிதானமாக செயல்படக்கூடியவர்கள். இப்போது உங்களுக்கு சுறுசுறுப்பு அதிகரிக்கும். உங்களுடைய வேகத்திற்கு மற்றவர்கள் செயல்படவில்லை என்பதற்காக கோபப்படும் சூழ்நிலை ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மனைவிக்கு இடமாற்றம், கணவருக்கு இடமாற்றம் என சில உணர்ற்றங்கள் உண்டாகும். வேலைக்காக வெளிநாடு செல்வது, ஒரு மாதத்திற்கு வெளியில் செல்வது போன்ற நிலை ஏற்படும். இந்த மாதத்தில் குடும்பத்தில் சிறிய சிறிய சங்கடங்கள் இருந்தாலும் அதனை சாதுரியமாக சமாளிக்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். இந்த மாதத்திற்கு பிறகு சுக்கிரன் உச்சையில் அமர்ந்து 2ஆம் இடத்தில் சனியுடன் சேர்வதால் பணவரவுகள் அற்புதமாக இருக்கும். இதுவரைக்கும் சம்பாதிப்பதில் இந்த தடைகள் அனைத்தும் பரிபூர்ணமாக நீங்கும். கடன் கட்ட முடியவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருப்பவர்கள், நண்பர்களுக்கு கிரெடிட் கார்டு கொடுத்து ஏமாந்தவர்கள், செய்யாத தவறுக்கு வாங்காத பணத்திற்கு வட்டி கொண்டிருப்பவர்கள் என எல்லா நிலையிலும் பண விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருந்த கும்பராசியினருக்கு அந்த பாதிப்புகளில் இருந்து வெளியில் வருவதற்கான அமைப்புகள் உருவாகும் நல்ல மாதமாக இருக்கும். காதல் தோல்வி ஏற்பட்டிருந்த இளைய பருவத்திற்கு புதிய காதல் உண்டாகும். அத்தை மகள், மகன், மாமன் மகள், மகனை திருமணம் செய்ய முடியவில்லை. குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் என திருமணம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுக்க முடியாமல் இருந்தவர்களுக்கு தெளிவான முடிவை எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றிப்படும் யோகங்கள் உண்டாகும். கும்பராசியினர் செட்டிலாகக்கூடிய யோகங்கள் உண்டாகும். இளைஞர்கள் கூடுதல் நன்மை பெறக்கூடிய காலகட்டம். ஜென்மசனி உங்களை படாத பாடுபடுத்தி இருக்கும். இனி அந்த நிலைமைகள் மாறும். இனி சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். சோம்பல் விலகும். எதை செய்தாலும் செய்யக்கூடாது என்கின்ற தெளிவு ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இருக்கும். ஏனென்றால் கும்பராசிக்காரர்களுக்கு சூரியன் 2ஆம் வீட்டில் பெயர்ச்சி அடைகிறார். புதிய நண்பர்கள் கிடைக்கலாம். பணவரவு அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். புதிய தொழிலை தொடங்குவதற்கு இது நல்ல காலமாக இருக்கும். இது ஒரு புறம் இருந்தாலும் கும்பராசிக்காரர்களுக்கு தன்னம்பிக்கைகள் அதிகரிக்கும். அவர்களுக்கு பொருளாதார ரீதியான நன்மைகள் வந்து சேரும். வசூலாகாமல் இருந்த பழைய கடன்கள் வசூலாகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தினருடன் இணைந்து புனித யாத்திரைகள் செல்லும் வாய்ப்புகள் உள்ளன. அனைத்து வகையிலும் அனைத்து மிகச்சிறப்பாக அமையும். ஏனென்றால் கும்ப ராசியினருக்கு இந்த மாதம் கொஞ்சம் கடுமையான மாதமாக இருக்கும். 4-9 சுக்கிரன் மாதத்தின் முதல் 3ஆம் தேதியே உச்சமடைந்து 2ஆம் வீட்டுக்கு செல்கிறார். சுக்கிரன் உங்களுக்கு பாதகாதிபதி. அந்த சுக்கிரன் இப்போது 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் உச்சமடைகிறார். பணம், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் மிகுந்த பாதிப்புகள் ஏற்படும். வம்பு, வழக்கு, பிரச்சனைகள், தீய நண்பர்கள், பழக்க வழக்கங்கள் போன்றவை
தேவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். யாரையும் நம்பி பணம் தராமல் இருப்பதும் நல்லது. அவர்கள் உங்களை சுற்றி செல்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். 4-9 கூடிய சுக்கிரன் உச்சம் பெறுவதால் மனைவி வீட்டு ஆட்களால் மிகப்பெரிய பிரச்சனைகள், டென்ஷன்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. அமைதிகளையும் பொறுமைகளையும் கடைபிடிப்பது ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஐடி துறையில் இருப்பவர்கள், இன்ட்ரோடேஸ் செய்பவர்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். ராசியிலே ராகு இருப்பதால் பணத்தை மிகவும் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். காதல் மலரும் யோகம் உண்டு. இல்லறம் சிறக்கும். காதலுக்கு கிரீன் சிக்னல் கிடைக்கும். புதிய சிந்தனைகள் வரும். இளமை திரும்பும். நிறைய பேர் ஜிம்மில் சேரும் யோகங்கள் உண்டாகும். செவ்வாய், சூரியன், ராகு ஆகியோர் ராசியில் இருக்கும் போது மிகவும் பிஸியாக இருப்பீர்கள். ஊரை விட்டு செல்வது நன்மைகளை தரும். ராசியில் இத்தனை கிரகங்கள் இருக்கும் போது பயணம் செய்வது நன்மைகளை தரும். புனித பயணம், ஆறு தாண்டி கடல் தாண்டி பயணம், ராமேஸ்வரம் செல்வது போன்ற பயணங்கள் மேற்கொள்வது நன்மைகளை தரும். ராசியில் ராகு இருப்பதால் பெரிய பணங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும். புதிய வாய்ப்புகள், பொறுப்புகள் வந்து சேரும். இந்த மாதம் கண்டிப்பாக நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும். அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வதும் நல்லது. உங்கள் நிலை கண்டிப்பாக உயரும். ராசியில் ராகு பகவானோடு செவ்வாய், சூரியன் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றனர். 2ஆம் இடத்தில் சூரியன் வருவதால் வெளிநாட்டு உறவுகளால் நன்மை வெளிப்பாடு, பயணத்தால் அனுகூலங்கள் உண்டாகும். சனி 2ஆம் இடத்திற்கு சென்றுள்ளதால் பொருளாதாரம் அற்புதமாக உயரும். இந்த மாதம் முழுவதும் ஆன்மீகம், அன்னதானம் முழுவதும் உதவிகள் செய்வது, ஏழைகளுக்கு உதவுவது, இரத்த தானம் கொடுப்பது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 12ஆம் தேதி குரு பகவான் வருவதால் உங்கள் வாழ்க்கையே மாறப்போகிறது. குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகிறது. தங்கம் சேரும் யோகங்கள் உண்டாகப் போகிறது. புதிதாக தொழில் தொடங்கும் யோகம் உண்டாகும். நல்ல காலம் பிறக்கப் போகிறது. மனைவி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. பணத்தை இழப்பதற்கான வாய்ப்புள்ளதால் மிகுந்த கவனம் தேவை. ஆலங்குடி குரு பகவான் வழிபாடு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல கும்பராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வரும் 12ஆம் தேதியிலிருந்து அதிர்ஷ்டங்கள் நிறைந்த காலகட்டமாக இருக்கும். வாழ்க்கை மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கும். செவ்வாய், ராகு, புதன் என ஏராளமான கிரகங்கள் அமர்ந்திருப்பதால் உங்களுக்கு நடந்த பிரச்சனைகள் எல்லாமே சாதகமாக மாறும். லாபஸ்தானத்தில் சந்திரன் குரு பார்வையில் அமர்ந்திருப்பதால் நண்பரால், மூத்தவர்களால் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். கோயிலுக்கு செல்வதால் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். திருமணங்கள் உறுதியாகும். திருமண நிச்சயதார்த்தங்கள் நடைபெறும். புதிய விஷயங்களை எடுத்து ஜெயிப்பதற்கான யோகங்கள் உண்டாகும். பல நல்ல காரியங்கள் நடக்கும். எந்த விஷயத்தை குறிவைத்தாலும் அவை அற்புதமாக நடக்கும் யோகங்கள் உண்டாகும். எதற்காகவும் யாருக்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சனி, சுக்கிரன் அமர்ந்திருப்பதால் பணத்திற்கு பஞ்சமே இருக்காது. பணவரவுகள் நன்றாக இருக்கும். காலபுருஷனுக்கு 12வது வீடு என்பதால் சுப விரயங்கள் கொடுக்கும். வேலைக்காக முதலீடு செய்வது போன்ற முன்னேற்ற பாதையில் செல்வீர்கள். நிறைய பேருடைய தொடர்புகள் கிடைக்கும். புதிய புதிய ஐடியாக்கள் கிடைக்கும். யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படாது. வயிறு, மன அழுத்தம் தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவை. சிலருக்கு காது, மூக்கு, தொண்டை, சளி, சைனஸ், ஒற்றை தலைவலி போன்றவை வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. பிள்ளைகள் விஷயத்தில் ஆராய்ச்சி செய்து கொண்டே இருப்பதை தவிர்ப்பதும் நல்லது. பிள்ளைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உத்தியோகம், வெளியிடம், தொழிலில் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பதும் பெரிய வெற்றிகளையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். பலவிதமான நன்மைகளும் சந்தோஷமும் காணப்படும். யோக பலத்தை சரியாக பயன்படுத்தி கொள்வதும் நல்லது. தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும். பெரிய நம்பிக்கையும் ஏற்றமும் ஏற்படும். வார்த்தையில் மிகுந்த கவனமாக இருப்பதும் நல்லது. திட்டமிட்ட காரியங்களில் வெற்றி பெறும் யோகங்கள் உண்டாகும். புதிய முயற்சிகளில் வெற்றி பெறும் யோகம் உண்டாகும். வாழ்க்கையில் இது போன்ற காலகட்டம் இனி வராது. தைரியமாக இருக்கலாம். சந்தோஷம் 75%, பொருளாதார ஏற்றம் 90% நன்றாக இருக்கும். ஆதி கும்பேஸ்வரர் வழிபாடு நல்ல முன்னேற்றத்தை தரும். நவக்கிரகத்தில் இருக்கும் ராகு வழிபாடு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக புதன் கிரகத்தின் எதிர்வரும் இந்த நிலை மாற்றமானது கும்பராசியில் நிகழும் நிலையில் கூடுதல் நன்மை காணும் ஒரு ராசியாக கும்பராசி பார்க்கப்படுகிறது. கும்பராசியினரின் லக்ன வீட்டில் மாற்றத்தை கொண்டு வரும் இந்த புதன் எழுச்சி நிலை சமூக ஆதரவை அவர்களுக்கு பெற்றுத் தருகிறது. நண்பர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும். பணியிடத்தில் உயர் அதிகாரிகளின் ஆதரவுடன் உங்கள் விருப்பமான பணிகளை எடுத்து செய்வீர்கள். புதிய முயற்சிகளிலும் வெற்றி காண்பீர்கள். காதல் உறவில் இருக்கும் நபர்கள் தங்கள் காதல் துணையின் உதவியுடன் தனது வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரும் வாய்ப்பும் காணலாம். தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை லட்சியத்தை நோக்கி பயணிக்கும் வாய்ப்பும் காணப்படுகிறது. குடும்ப வாழ்க்கை குறித்து பேசும்போது பெற்றோர் ஆதரவுடன் தன் மனம் விரும்பும் நபரை கரம் பிடிக்கும் வாய்ப்பும் காணப்படுகிறது. அதிலும் முக்கியமாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த யோகம் நேர்மறையான முன்னேற்றங்களை தருகிறது. தொழிலில் புதிய உயரங்கள், வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகள், எதிரிகள் அடங்கும் சூழ்நிலை, வெளிநாடு செல்லும் முயற்சிகளில் வெற்றி, நிதி ரீதியாக நீண்ட நாள் கடன் பிரச்சனைகள் தீர்வு, புதிய சொத்துக்கள் வாங்கும் வாய்ப்பு, சேமிப்புகள் அதிகரிப்பு, குடும்ப வாழ்க்கை, குழந்தைகள் தொடர்பான நல்ல செய்திகள், குடும்ப அமைதி மற்றும் மகிழ்ச்சி,
உறவினர்களுடன் நல்ல நேரம் செலவிடும் வாய்ப்பு. இந்த யோகம் கும்பராசிக்காரர்களின் தைரியம் மற்றும் நம்பிக்கைகளை அதிகரித்து வாழ்க்கையில் முக்கிய திருப்பத்தை ஏற்படுத்துகிறது. மேலும் இதையெல்லாம் தாண்டி கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் சில நேரங்களில் திடீரென அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து சேரும். ஆரம்பத்தில் அவர்கள் வாழ்க்கை மெதுவாக போகும் போல தோன்றலாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அவர்களின் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் நிகழத் தொடங்கும். பல வருடங்கள் முயன்ற விஷயம் திடீரென வெற்றியாக மாறும். இதனால் கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும் அளவுக்கு உயர்ந்து நிற்பார்கள். சிலருக்கு வெளிநாடு வாய்ப்பு, பெரிய பதவி, சமூகத்தில் மதிப்பு போன்றவை கிடைக்கும். இந்த ராசிக்காரர்களின் மனதை முழுமையாக புரிந்து கொள்வது மிகவும் கடினம். அவர்கள் வெளியில் மிகவும் அமைதியாகவும் சாதாரணமாகவும் இருப்பார்கள். ஆனால் அவர்களின் உள்ளத்தில் மிகவும் ஆழமான சிந்தனைகள் இருக்கும். பல விஷயங்களை அவர்கள் யாரிடமும் சொல்லாமல் உள்ளுக்குள் வைத்துக் கொள்வார்கள். இதனால் சில நேரங்களில் அவர்கள் தனிமையாக இருப்பதையும் விரும்புவார்கள். மற்றவர்கள் கவனிக்காத விஷயங்களையும் அவர்கள் கூர்மையாக கவனிப்பார்கள். இந்த கூர்ந்த கவனிப்பு அவர்களை பல சமயங்களில் பெரிய முடிவுகளை எடுக்க உதவும். கும்பராசிக்காரர்கள் நல்ல மனதுடையவர்கள் என்பதால் சில நேரங்களில் மற்றவர்கள் அவர்களை தவறாக பயன்படுத்த முயற்சிக்கலாம். குறிப்பாக நண்பர்கள் அல்லது நெருங்கியவர்கள் சில சமயங்களில் அவர்களை ஏமாற்ற வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் அவர்கள் அதிகமாக யோசிக்கும் பழக்கம் காரணமாக மன அழுத்தம் ஏற்படலாம். சில நேரங்களில் திடீர் முடிவுகள் எடுத்தால் வாழ்க்கையில் சிக்கல்கள் வரக்கூடும். இதனால் முக்கியமான முடிவுகளை எடுக்கும் போது நிதானமாக யோசித்து செயல்படுவது மிகவும் முக்கியம். பல ஜோதிடர்களின் கருத்துப்படி கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் ராஜயோகம் உருவாகும் என்று கூறப்படுகிறது. அது பணம் மட்டுமல்ல, புகழ், மரியாதை, சமூகத்தில் உயர்ந்த நிலை ஆகியவற்றையும் தரக்கூடியது. ஆரம்ப காலத்தில் சிரமங்கள் இருந்தாலும் நடுவயதிற்கு பிறகு அவர்களின் வாழ்க்கை மிகவும் நிலையாக மாறும். பல வருடங்கள் காத்திருந்த வாய்ப்புகள் அந்த நேரத்தில் வந்து சேரும். அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் அவர்கள் வாழ்க்கையில் பெரிய அளவில் முன்னேற்றம் அடைவார்கள். கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில் அமைதி மற்றும் முன்னேற்றம் பெற சில எளிய பரிகாரங்களை செய்வதும் நல்லது. குறிப்பாக சனி கிரகத்துடன் இந்த ராசிக்கு தொடர்பு இருப்பதாக கூறப்படுவதால் சனிக்கிழமைகளில் ஏழைகளுக்கு உதவி செய்வது நல்ல பலனை தரும் என்று நம்பப்படுகிறது. கருப்பு எள்ளு தானம் செய்வது, எண்ணெய் தீபம் ஏற்றுவது, முதியவர்களுக்கு உதவி செய்வது போன்ற செயல்கள் அவர்களின் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வரும் என்று கூறப்படுகிறது. மேலும் மன அமைதிக்காக தினமும் சில நிமிடங்கள் தியானம் செய்வதும் அவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த ராசியில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் மெதுவாக வளர்ந்து பெரிய நிலையை அடைவார்கள். அவர்கள் சிந்தனை திறன், மனித நேயம், புதுமை ஆகியவை ஒரு நாள் அவர்களை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லும். பலர் அவர்களை ஆரம்பத்தில் சரியாக புரிந்து கொள்ளாமல் இருந்தாலும் காலம் செல்ல செல்ல அவர்களின் மதிப்புகள் அதிகரிக்கும். வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் அவர்கள் பெற்ற அனுபவங்கள் அவர்களை மிகவும் வலிமையான மனிதர்களாகவே மாற்றும். ஏனென்றால் கும்பராசியில் பிறந்தவர்கள் சாதாரணமாக ஒரு வேலை செய்து அமைதியாக வாழ்வதை விட வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் இருப்பார்கள். அவர்களின் சிந்தனை முறை மிகவும் புதுமையானது. இதனால் தொழில்நுட்பம், கண்டுபிடிப்பு, ஆராய்ச்சி, கலை, கல்வி, சமூக சேவை போன்ற துறைகளில் அவர்கள் சிறப்பாக முன்னேற வாய்ப்புகள் அதிகம். பல நேரங்களில் அவர்கள் மற்றவர்கள் யோசிக்காத வழிகளை தேர்வு செய்து வெற்றிகளை அடைவார்கள். ஆரம்பத்தில் அவர்களின் முயற்சிகளை பலர் புரிந்து கொள்ளாமல் இருந்தாலும் காலப்போக்கில் அந்த முயற்சிகள் பெரிய வெற்றியாகவே மாறும். பண விஷயத்தில் கும்பம் ராசிக்காரர்கள் மிகவும் வித்தியாசமானவர்கள். அவர்கள் பணத்தை மட்டும் நோக்கமாக வைத்து வாழ்வதில்லை. ஆனால் அவர்கள் செய்யும் செயல்களின் மூலம் பணம் தானாகவே அவர்களை தேடி வரும். சில நேரங்களில் அவர்கள் செய்த ஒரு சிறிய முயற்சி கூட எதிர்பாராத அளவுக்கு பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடும். இதனால் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் அவர்கள் பொருளாதார ரீதியாகவும் மிகவும் வலுவாக மாறுவார்கள். அதே போலதான் இந்த ராசிக்காரர்களுக்கு நண்பர்கள் மிகவும் முக்கியமானவர்கள். அவர்கள் ஒரு நண்பரை தேர்வு செய்தால் அந்த உறவை மிகவும் மதிப்பார்கள். நண்பர்களுக்காக எந்த அளவுக்கு வேண்டுமானாலும் உதவி செய்ய தயங்க மாட்டார்கள். அவர்களின் உண்மை மனப்பான்மை காரணமாக பலர் அவர்களை மிகவும் நம்பிக்கை கொண்டவராக பார்க்கிறார்கள். ஆனால் சில நேரங்களில் அவர்கள் மிகவும் நேர்மையாக பேசுவதால் சிலருக்கு அது பிடிக்காமல் போகலாம். இருந்தாலும் அவர்களின் உள்ளம் மிகவும் நல்லது என்பதால் இறுதியில் அனைவரும் அவர்களை மதிக்க தொடங்குவார்கள். சமூகத்தில் கும்பம் ராசிக்காரர்கள் தனித்துவமான மனிதர்களாக கருதப்படுவார்கள். புதிய சிந்தனைகள், சமூக மாற்றங்கள், மனித நேயம் போன்ற விஷயங்களில் அவர்கள் அதிக ஆர்வம் காட்டுவார்கள். பலர் அவர்களை ஒரு வழிகாட்டியாகவும் ஆலோசனை தரக்கூடியவராகவும் பார்க்கும் சூழ்நிலை கூட உருவாகலாம். பல கும்ப ராசிக்காரர்களிடம் வெளியில் தெரியாத திறமைகள் இருக்கும். சிலர் திறந்த எழுத்தாளராக இருக்கலாம். சிலர் இசை, கலை, பேச்சுத்திறன் போன்றவற்றில் மிகவும் திறமையாக இருக்கலாம். ஆனால் அவர்கள் அந்த திறமைகளை எல்லோருக்கும் காட்டாமல் அமைதியாக வைத்துக் கொள்வார்கள். சரியான நேரம் வந்தால் அந்த திறமைகள் வெளிப்பட்டு அவர்களுக்கு பெரிய புகழை கொடுக்கக்கூடும்.
மேலும் இவர்களின் மிகப்பெரிய திறமை என்னவென்றால் எந்த சிக்கலான சூழ்நிலையும் அமைதியாக பார்த்து சரியான தீர்வை கண்டுபிடிப்பது. பலர் பதறிவிடும் நேரத்தில் கூட கும்பராசிக்காரர்கள் அமைதியாக இருந்து வழியை கண்டுபிடிப்பார்கள். ஏனென்றால் இந்த ராசியில் பிறந்தவர்களின் வாழ்க்கையில் சில நேரங்களில் திடீர் திருப்பங்கள் ஏற்படும். ஒரு நாளில் சாதாரணமாக இருந்த வாழ்க்கை திடீரென பெரிய மாற்றத்தை சந்திக்கலாம். அது வேலை, தொழில், பணம் அல்லது வாழ்க்கை சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் அந்த மாற்றம் அவர்களின் எதிர்காலத்தை முற்றிலும் மாற்றக்கூடியதாகவே இருக்கும். ஆரம்பத்தில் அந்த மாற்றம் சவாலாக தோன்றினாலும் பின்னர் அது பெரிய நன்மையாகவே மாறும். இதனால் கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரே மாதிரியான பாதையில் செல்லாது. ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் இறுதியில் அவர்கள் ஒரு உயர்ந்த நிலையை அடைவார்கள். மேலும் இந்த ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் அவர்களின் சிந்தனை திறன் மற்றும் மன உறுதி. அவர்கள் ஒருமுறை ஒரு இலக்கை தீர்மானித்தால் அதை அடையாமல் விடமாட்டார்கள். சிரமங்கள் வந்தாலும் அவர்கள் தளர மாட்டார்கள். இதனால் பல தடைகளை கடந்து வாழ்க்கையில் வெற்றியும் பெறுவார்கள். மேலும் அவர்களின் மனதளவு மிகவும் பெரியது. மற்றவர்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களிடம் அதிகம் இருக்கும். இந்த நல்ல மனசுதான் அவர்களை வாழ்க்கையில் பலரின் ஆசீர்வாதத்தை பெறச் செய்கிறது. சரி, இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.